வணக்கம் மதுரை மக்களே. நம்ம மதுரையில இதுவரைக்கும் பார்க்காத பிரம்மாண்டமான ஃபேஷன் ஷோ மதுரை ஃபேஷன் பரேட் எடிஷன் 2 ட்ரீம் ஜோன் மற்றும் சாகர் சில்க்ஸ் இணைந்து நடத்த போறாங்க. அண்ட் இந்த ஷோவோட ஸ்பெஷல் கெஸ்டா லேட்டஸ்ட் சென்சேஷனான ஜோக்கர் மூவி ஃபேம் மிஸ் ரம்யா பாண்டியன் வராங்க. இந்த ஷோ வர ஜனவரி 11 கோட்யார்ட் மேரியாட் ஹோட்டல்ல ஈவினிங் 5 PM நடக்க போகுது. இந்த ஷோக்கான டிக்கெட்ஸ் ட்ரீம் ஜோன் அண்ணா நகர் அண்ட் ஆண்டாள்புரம் சென்டர்ல அவைலபிளா இருக்கும். For ticket booking contact 9629552323 or 9943750555. And book my showலையும் நீங்க டிக்கெட்ஸ் வாங்கலாம். So மிஸ் பண்ணாம ஷோக்கு வந்துருங்க. சூப்பரா எங்க தொட்டு பாரு ஓ மதராசி மദ്രാசி நை மதுரவாசி வீரம் பிறந்த ஊரு. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு லிஸ்ட்ல நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 90s கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு என்டர்டைன்மெண்ட். இல்ல 90s கிட்ஸுக்கு மட்டும் கிடையாது, இது எல்லாருக்குமே கண்டிப்பா ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 90s டைம் லைன்ல வந்த ஃபேவரட் கார்ட்டூன்ஸ். இதை தான் டாப் 5 அப்படிங்கிற லிஸ்டா கொண்டு வந்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் இந்த லிஸ்ட்ல இல்ல அப்படின்னா நீங்க என்ன திட்ட வேண்டாம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச அந்த கார்ட்டூன்ஸ் இந்த லிஸ்ட்ல இல்ல அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. பிகாஸ் ஆல்ரெடி நாங்க ஒரு 15-20 எடுத்து வச்சிருக்கோம். சோ அத நீங்க சொல்ற கமெண்டோட சேர்த்து பார்ட் 3 பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா வரதான் போகுது. சோ டைம் வேஸ்ட் பண்ணாம லிஸ்ட்ல போயிடலாம் வாங்க. சயின்ஸ் ப்ராஜெக்ட வீட்டுக்கு பயந்து ஒரு சீக்ரெட்டான லேப்ல பண்ற ஒரு சின்ன பையனுக்கு ஒரு இம்சை கொடுக்குற சிஸ்டர் இருந்தா எப்படி இருக்கும்? எஸ், நான் டெக்ஸ்டர் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். சோ கண்டிப்பா டெக்ஸ்டர் லேபரேட்டரி பார்க்காம யாருமே இருக்க மாட்டீங்க. எதனால வந்து இதை டாப் 5 லிஸ்ட்ல கொண்டு வந்தேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா 90s கிட்ஸ் எல்லாருமே இந்த கார்ட்டூனை பார்த்துட்டு தான் ரிமோட் கார்ல இருக்க மோட்டார்லாம் பிரிச்சுட்டு போய் வேலை பார்ப்பாங்க. சோ ஒரு லிட்டில் ஜீனியஸ் ஹீரோக்கு கண்டிப்பா ஒரு வில்லன் இருக்கணும். அது கண்டிப்பா மேக்ஸிமம் எபிசோட்ஸ்ல அந்த டெக்ஸ்டரோட அக்கா டிடியால தான் அந்த பிரச்சனை வரும். பிகாஸ் அவன் பண்ற சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை உடச்சு விடுறது, அதை வந்து சம்மந்தமே இல்லாம வேற ஏதாவது பண்ணி கெடுத்து விடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அந்த பிள்ளை நிறைய பார்க்கும். அது மட்டும் இல்லாம அவ ஒரிஜினல் வில்லன்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இந்த லிட்டில் ஹீரோ ஜீனியஸுக்கு இன்னொரு ஒரிஜினல் வில்லன் இந்த சீரீஸ்ல வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா மேன்டார்க். இந்த பையனும் டெக்ஸ்டர் கூட வந்து ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் தான். அண்ட் இவனும் வந்து ஒரு ஈவில் சயின்டிஸ்ட். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எப்படிப்பட்ட போட்டி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ கண்டுபிடிக்கிற இன்வென்ஷன் பெருசா, நான் கண்டுபிடிக்கிற இன்வென்ஷன் பெருசா அப்படிங்கிற மாதிரி போட்டி வந்துட்டு இருக்கும். ஸோ அதை வச்சு நிறைய ஃபைட்லாம் வந்திருக்கு. இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிச்சு ரோபோட் வச்சு சண்டை போட விடுவாங்க. அண்ட் இந்த சீரீஸால கண்டிப்பா நிறைய பேர் வந்துட்டு 90s கிட்ஸ்ல அந்த சயின்ஸ் இன்வென்ஷன் பண்ணணும், அந்த ஒரு ஏதாவது ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட்ல சேரணும் அப்படிங்கிற மாதிரியான மோட்டிவ்ஸ்லாம் நிறைய இருந்திருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்ல இதுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. பெட்டா ஒரு நாய்க்குட்டியை வளர்க்க யாருக்கு தான் பிடிக்காது? கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? ஸோ இந்த குட்டி நாயை, அதாவது ஒரு குட்டி நாய் இருக்கு, அதோட மம்மி டாடியை ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே வந்து நாய் பிடிக்கவங்க பிடிச்சிட்டு போயிருவாங்க. அண்ட் இது வந்து ஒரு அனாதையா வந்து இது ரோட்ல கிடக்கிறப்போ ஒரு கப்பிள்ஸ் வந்து இதை எடுத்து தத்தெடுத்து வந்து வளர்ப்பாங்க. அண்ட் நோவேர்ல வாழற, நல்லா கவனிச்சுக்கோங்க மக்களே, நோவேர் அப்படிங்கிற இடத்துல வாழ்ற இந்த கப்பிள்ஸை இந்த நாய் உயிரை கொடுத்து காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கும். எஸ், கரேஜ் த கவலி டாக் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னதான் இதோட பேர் கரேஜா இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் கவர்ட் தான். ஸோ பேர்ல தைரியத்தை வச்சுக்கிட்டு கண்டிப்பா வந்து இது பண்ற பிஹேவியர்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் கொஞ்சம் கோழைத்தனமா தான் இருக்கும். பட் அதை பாசமா வளர்க்குற மியூரியல் அப்படிங்கிற அந்த லேடியை காப்பாத்துறதுக்காக இதுக்கு தன்னோட உயிரை கூட கொடுக்கறது தயங்காது அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு அளவே கிடையாது. அண்ட் மியூரியலுக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு. அவர் பேர் வந்து யூஸ்டஸ். ஸோ ஏன் வந்து அவர் யூஸ்லெஸ் அப்படின்னு சொன்னா அந்த சீரிஸ் பார்த்தவங்களுக்கு புரியும். அவர் பண்ற வேலையெல்லாம் யூஸ்லெஸ்ஸா தான் இருக்கும். ஸோ இந்த யூஸ்டஸ் அப்படிங்கிறவர் வந்து என்னதான் அந்த கரேஜ் வந்து அவங்க ஃபேமிலியை காப்பாத்தினாலும் அதை வந்து திட்டிகிட்டே தான் இருப்பாரு. யூ ஸ்டூபிட் டாக் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே தான் இருப்பாரு. அண்ட் இவங்களுக்கு வந்து என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு ஒரு மம்மி, அதாவது ஒரு மம்மி எந்திரிச்சு வரும், இல்லைன்னா எங்க ஏதாவது ஒரு ஆவி வரும், திடீர்னு ஒரு பூதம் வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆபத்துகள் கரெக்டா அவங்க வீட்டுக்கு மட்டும் தான் வரும். ஏன்னா அந்த நோவேர் அப்படிங்கிற பிளேஸ்ல அவங்க வீடு மட்டும் தான் இருக்கும். அந்த வீட்டுக்கு வர ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக இந்த கரேஜ் வந்து ரொம்ப பாடுபடும். அண்ட் இன்னொரு விஷயம், கரேஜ் பத்தி பேசும்போது அது வச்சிருக்கிற கம்ப்யூட்டர் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா கூகுளுக்கு தெரியாத பல மேட்ரு கூட அதோட கம்ப்யூட்டருக்கு தெரியும். அதோட கம்ப்யூட்டர் நீங்க என்ன கேட்டாலும் சொல்லிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹைடெக்கான கம்ப்யூட்டரை நம்ம கரேஜ் வச்சிருக்கு. ஸோ இந்த கரேஜ் உயிரை கொடுத்து தன்னோட ஃபேமிலியை காப்பாத்துறதை பார்த்துட்டு 90s கிட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோட்ல எங்கேயாவது ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து கண்டிப்பா வளர்த்துருப்போம், எல்லாருமே வளர்த்துருப்பீங்க. ஆனா என்ன, அதுல வர மியூரியல் மாதிரி நம்ம மதர்ஸ் வந்து இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நாய் வீட்டில் வந்தா உனக்கு சோறு கிடையாது அப்படின்னு சொல்லி வெளியே பத்தி விட்டுருப்பாங்க. அண்ட் அப்படி எடுத்து வந்து வளர்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள். கார்ட்டூன் ஹிஸ்டரியிலேயே ஒரு குவார்டினேஷனே இல்லாம ஒரு ட்ரியோ வேலை செஞ்சிருக்கு, இல்ல ஒரு ட்ரியோ நடிச்சிருக்கு அப்படின்னா அது இந்த ட்ரியோ தான். எஸ், எட் அண்ட் எடி. ஸோ இந்த எட் அண்ட் எடி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு பள்ளி மிட்டாய்க்காக சண்டை போட்டுக்குவாங்க. என்னடா பள்ளி மிட்டாய்க்காக சண்டை போட்டுக்கிறாங்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க விளையாடும் போது ஆப்போசிட்ல வந்து ஒரு கோஷ்டி விளையாண்டுட்டு இருக்கும். அண்ட் அந்த கோஷ்டிக்கு இவங்களுக்கும் மேக்ஸிமம் நீ பெருசா
நான் பெருசா அப்படிங்கிற மாதிரி சண்டைலாம் வரும். சில நேரத்தில் காம்படிஷன் வைப்பாங்க, இது ஜெயிக்கிறவங்களுக்கு இத்தனை பள்ளி மிட்டாய், இது ஜெயிக்கிறவங்களுக்கு இத்தனை பள்ளி மிட்டாய். ஸோ அந்த பள்ளி மிட்டாயை வச்சு தான் மேக்ஸிமம் அந்த சீரிஸே வந்து ரன் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் இதை பார்த்துட்டு 90s கிட்ஸுக்கு அந்த பள்ளி மிட்டாய் ஒரு ஃபேவரட் ஸ்நாக்ஸாவே மாறி இருக்கு. இப்பயும் வந்து நிறைய பேருக்கு அது ஸ்நாக்ஸா இருக்கு, இப்பயும் நிறைய இடத்துல கிடைக்குது. ஸோ உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு பள்ளி மிட்டாய் பிடிக்கும் அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எட் அண்ட் எடி தான் நம்ம லிஸ்ட்ல வந்து தேர்டா இருக்காங்க. கண்டிப்பா 90s கிட்ஸ் எல்லாருமே தலவாணி அப்புறம் போர்வையை யூஸ் பண்ணி ஒரு வீடு மாதிரியோ இல்ல ஒரு கோட்டை மாதிரியோ கட்டி விளையாண்டுருப்போம். அண்ட் அதுக்குள்ள இருந்துகிட்டு இது என் எல்லை, இதை தாண்டி நீ வரக்கூடாது, அதை தாண்டி நான் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபைட்லாம் போட்டிருப்போம். இதுக்கு முழுக்க முழுக்க காரணமா இருந்த அந்த கார்ட்டூன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 90s ஃபேவரட்டான கிட்ஸ் நெக்ஸ்ட் டோர். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மரத்து மேல ஒரு ட்ரீ ஹவுஸ் கட்டி இன்னொரு கேங்க்கு எதிராக வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இவங்களை வந்து பேர் சொல்லிலாம் கூப்பிட மாட்டாங்க. இவங்க மொத்தம் 5 பேர் இருப்பாங்க கேங்ல. நம்பர் 1, நம்பர் 2 அந்த மாதிரி நம்பர் 5 வரைக்கும் அப்படி நம்பர் வச்சு தான் கூப்பிடுவாங்க. பிகாஸ் அது வந்து கோட் அப்படிங்கிற மாதிரியான நேம் இருக்கும். அண்ட் ஆப்போசிட் கேங் கூட இவங்க ஃபைட் பண்றப்போ மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஓனா இவங்களுக்காகவே ப்ரிப்பேர் பண்ண வெப்பன்ஸை வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதை பார்த்துட்டு 90s கிட்ஸ் அவங்களுக்கும் வெப்பன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். பேனா இருக்குல்ல, பேனா, ரப்பர் பேண்டு, அப்புறம் அதில் பேப்பர், அதை வச்சு கண்டிப்பாக எல்லாருமே ஒரு ஷூட்டர் வந்து ரெடி பண்ணியிருப்பீங்க. அண்ட் அந்த கன்னை வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய சண்டை போட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மறக்க முடியாத ஞாபகமா இருந்துச்சு. கிட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டார் பார்த்தா இதெல்லாம் பண்ணியிருப்போம் அண்ட் ஓனாவும் பண்ணியிருப்போம். இதெல்லாம் உங்க மறக்க முடியாத ஞாபகமா இருந்தா இதையும் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அண்ட் இந்த கிட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டார் தான் நம்ம லிஸ்ட்டில் 4வதா இருக்கு. ஒரு ஆக்டோபஸ், நல்லா கேட்டுக்கோங்க மக்களே, ஒரு ஆக்டோபஸ் தினம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கதை சொல்லி ஒரு ப்ராவர்போட ஒரு எபிசோடு வந்தா எப்படி இருக்கும்? தரையில ஒரு ஆக்டோபஸ் தரையில வந்து இதெல்லாம் பண்ணா எப்படி இருக்கும்? எஸ், ப்ளூ கலர்ல இருக்கிற ஆக்டோபஸ். நம்ம ஆஸ்வால்ட் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அண்ட் இந்த ஆஸ்வால்ட் கூட வந்து ஒரு டாக் இருக்கும், அது பேர் வீனி. அண்ட் இது பார்க்க எப்படி இருக்கும்னா ஹாட் டாக் மாதிரியே இருக்கும். அதாவது ஹாட் டாக், அதாவது நீளமா வளர நாய் இருக்குல்ல, அது ஆக்சுவலா அது ஒரிஜினல் பேர் வந்துட்டு டேஷ் டவுன் அப்படின்பாங்க. அண்ட் இதுக்கு வந்து அது வீனி அப்படிங்கிற மாதிரி நேம் இருக்கும். அண்ட் இந்த ஆஸ்வால்ட பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா டெய்லி ஒரு ப்ராவர் மக்களே, இல்லை ஏதாவது ஒரு குட் ஹேபிட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு 90s கிட்ஸ்க்கு சொல்லி கொடுத்து அவங்களை வந்து 90s கிட்ஸை ஒரு நல்ல குழந்தையா மாத்தினதுல ஆஸ்வால்டுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அண்ட் இதோட இந்த ஆஸ்வால்டோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹென்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெங்குவின் இருக்கும். அண்ட் இந்த பெங்குவினும் அது கூட தான் சுத்திட்டு இருக்கும். அண்ட் டெய்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சன்ஃப்ளவர் இருக்கும். இவங்க எல்லாருமே ஒரே அபார்ட்மெண்ட்ல வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அண்ட் மேடம் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டர்ஃப்ளை வந்து ஹோட்டல் நடத்திட்டு இருக்கும். அண்ட் கட்ரினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டர்பி, அதாவது பட்டர்ஃப்ளையோட முதல் அடி, அதாவது முட்டையில இருந்து வெளியே வந்து ஒரு லார்வா புழு இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து அதுக்கு பொண்ணா இருக்கும். அண்ட் ஸ்னோமேன், ஜானி ஸ்னோமேன் அப்படிங்கிறவர் வந்து ஐஸ்கிரீம் வித்துட்டு இருப்பாரு. ஸோ இந்த கதையில அது மேக்ஸிமம் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணி சாப்பிடணும். ஸோ இந்த குட் ஹேபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் 90s கிட்ஸ்க்கு சொல்லி கொடுத்ததுல ஆஸ்வால்டுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஸோ இதுதான் நம்ம லிஸ்ட்ல 5வது அண்ட் ஃபைனல் பிளேஸ்ல இருக்கு மக்களே. ஸோ கண்டிப்பா நான் சொன்ன இந்த லிஸ்ட்ல உங்க ஃபேவரட் கார்ட்டூன் இருக்கலாம். இல்லாம இருந்துச்சு அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், ப்ளீஸ் என்ன திட்டாதீங்க. அதுல இல்ல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல அதை டைப் பண்ணுங்க, நீ இதை சொல்லல அப்படின்னு சொல்லி அந்த என்ன கார்ட்டூனோ இல்ல ஒண்ணுனா ஒன்னு, இல்ல உங்களுக்கு 2-3 பிடிக்கும் அப்படின்னா அந்த 2-3 டைப் பண்ணுங்க. பிகாஸ் நெக்ஸ்ட் பார்ட் 2 பார்ட் 3 வர்றதுல அதை கண்டிப்பா ஆட் பண்ணி உங்களுக்கு நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பிகாஸ் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வீடியோ வரும்போது அந்த பெல் ஐக்கான் வந்து உங்க நோட்டிபிகேஷன் கதவை தட்டும்.